1957 மகா பெரியவா சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தப்ப அப்போதான் நான் அவருடைய கருணை வலையில் விழுந்தேன். வலையில் விழுந்தேன்னு இல்லை, மீட்சி, அது வலையில் விழுந்ததில்லை. அப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் வானொலிங்கிற நிகழ்ச்சி நிரல் பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக நான் பணியாற்றி வந்தேன். ஆனால் தினமும் தரிசன பாக்கியம் கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் யாரோ மடத்து சிப்பந்தி பெரியவா மேடையில் சிவநாமத்தை ஸ்மரிச்சுட்டு இருந்தா. நான் எல்லாரும் போனப்புறம் மடத்தில் யாருமே இல்லைங்கிற நிலையில தான் மடத்தை விட்டு வெளியில் இறங்குவேன். அப்போது அந்த சிப்பந்தி பெரியவாட்ட இங்கே ஒரு காவி வேஷ்டியும் சாய வேஷ்டியும் கட்டிண்டு சட்டையும் இல்லாமல் இருந்தால் வரவன்லாம் தான் பெரிய கலெக்டர்னு நினச்சி நோடுறான், சத்தம் போடுறான், அதிகாரம் பண்ணுறான் அப்படின்னு பெரியவாட்ட குறைப்பட்டா. பெரியவா தூரத்தில் இருந்த அங்கே ஒரு உக்காந்துருக்கான் பாரு ஒரு பையன், அவனை அழைச்சிண்டு வான்னா. என்னை கூப்பிட்டா பெரியவா கூப்பிடுறான்னு. எனக்கு ஒரு பயம் வேற, நம்ம ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டோமோன்னு. நான் கிட்டக்க போனதும் கலெக்டர்னா சண்டை போடுறவன் சத்தம் போடுறவன் நான் நீ நினச்சிட்டு இருக்கேன். கலெக்டர்னா இவன் மாதிரி தான் இருப்ப அப்படின்னு என்னை சுட்டி காட்டி சொன்னான். அப்புறம் என்னை பார்த்து நீ கலெக்டரா அப்படின்னு கேட்டான். பெரியவாளுக்கு தெரியுமே நான் ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை செய்கிறேன்னுட்டுன்னு. நீ கலெக்டர் படிச்ச எழுதலையா அப்படின்னு கேட்டா. இனி என்னால் எழுத முடியாது, அந்த வயசு தாண்டிடுத்து, ஒரு வயசு கூட ஆயிடுத்து. அந்த உத்தேசமே எனக்கு இல்லாமல் இருந்தது. இலக்கிய பணி தான் என்னோட எதிர்காலம்னு வச்சுருந்தேன்னு. என்னமோ தோணித்து, நீ கலெக்டரோன்னு தோணித்து அப்படின்னா. மறுநாள் காலையில் பத்திரிகையில் ஐஏஎஸ்ல ஆள்கள் ரொம்ப குறைவாக இருக்கு, இன்னும் ஒரு 100 ஆள் தேவைப்படுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட், விசேஷ தேர்வு நடத்த போகிறோன்னு செய்தி. முதல் நாள் ராத்திரி என்னை கேட்டிருக்கா, நீ கலெக்டரான்னு. எனக்கு இனிமேல் எழுத சாத்தியதே இல்லைன்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில் பத்திரிகையில் வந்திருந்தது. நானும் எழுதி ஃபாரமெல்லாம் வரவழைச்சேன். ஆனால் நான் அப்ளை பண்ணலை. ஏன்னு கேட்டால் 24,000 பேர் எழுதுறான்னு ஒரு 10 நாளைக்குள்ளே நியூஸ் வந்து கொடுத்து. 24,000 பேரில் 80 பேரே ஏதோ எடுக்க போகிறான்னு வந்தது. இதில் நமக்கு என்னத்த சந்தர்ப்பம் கிடைக்க போகிறதுன்னு நான் பாட்டுக்கு அசிரத்தையாக இருந்துவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சிஎஸ் ராமச்சந்திரன்னு ஐசிஎஸ் அதிகாரி, கேந்திர கவர்மெண்ட் செக்ரட்டரி, மகா பெரிவாளுடைய பரம 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 பக்தர். அவர் மகா பெரிவாள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வடக்கிந்திய யாத்திரை முழுக்க அவர் தான் நிர்வகித்தார். அவரும் நானுமா தரிசனத்துக்கு போயிருந்தோம். அவர் முன்னால் பெரியவா என்கிட்ட கேட்டால், நீ அதை ஐஏஎஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சி விட்டையான்னு. நான் ரொம்ப தயக்கத்தோட, நம்ம வா சொல்லியும் அனுப்பலையேங்கிற ஒரு குற்ற உணர்வோட, 24,000 பேர் எழுதுறாளாம், ஒரு 80 பேரை தான் எடுக்க போகிறாளாம், நான் இன்னும் அனுப்பலைன்னு. இன்னும் டைம் இருக்கான்னு கேட்டா. இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்குன்னு. சிஎஸ் ராமச்சந்திரனை பார்த்து, நீ டெல்லின்னு சொல்ல மாட்டார், இந்திரபிரஸ்தம்பா. நீ இந்திரபிரஸ்தத்துக்கு என்னைக்கு போகிறேன்னா. அவள் சொன்னால் பிச்சைக்காரனுக்கு போகிறேன்னா. நாளைக்குன்னு பெரியவாட்ட சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பகவான் போடுற பிச்சை ஆனதுனால பிச்சைக்காரன்னு தான் சொல்லணும். அவர் பிச்சைக்காரனுக்கு போகிறேன்னா. நீ இவனோட அப்ளிகேஷனை வாங்கிட்டு போய் அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நீயே கொடுத்துடுன்னா. அன்னி ராத்திரியே அவாத்தில் உட்காந்துட்டு அப்ளிகேஷனை தயார் பண்ணி மறுநாள் அவர் டெல்லிக்கு எடுத்துட்டு போய் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் ஆஃபீஸில் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் பச்சையப்பாஸ் காலேஜில் வச்சு பரீட்சை, எழுத்து பரீட்சையை நான் எழுதினேன். எழுதிட்டு வந்த பிறகு 1000 பேரை எழுத்து பரீட்சையில் தேர்ச்சி பெற்றதா அறிவிச்சிருந்தான். அன்னைக்கு நான் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அன்னைக்கு கபாலி கற்பகாம்பாள் கோவில் உற்சவத்தில் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் திருக்கல்யாணம்.
அங்கே அதில் லயிச்சு தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா சங்கரநாராயணன்கிறவர் என்னை டெலிஃபோனில் கூப்பிட்டு ஆற்றுல கூப்பிட்ருக்கார். அங்கேருந்து வந்து சொன்னேன். ஒரு நம்பர் என்னன்னு கேட்டார், ரிஜிஸ்டர்ட் நம்பர் ஐஏஎஸ்லன்னு. எனக்கு அது ஞாபகம் இல்லைன்னு. என்ன இப்படி இருக்கே, அதை போய் பார்த்த உடனே சொல்லுன்னார். சொன்னால் அந்த 1000ல் நம்பர் இருக்குன்னு விட்டார். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, நேர்முக தேர்வு, அது பெங்களூரில் நடந்தது. அதுவும் முடிஞ்சு வந்த பிறகு ஆர்டர் வந்தது. ஆர்டர் ரொம்ப கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்தது. ஆர்டர் வந்தப்போ நோம்பல் வானகரத்தில் பெரியவா முகாம், அங்கே போய் தரிசனம் பண்ணினேன். ஆர்டர் வந்திருக்கு, என்னை பீகாரில் போட்டிருக்கா அப்படின்னு சந்தோஷமாக கேட்டுன்னுட்டு, உன்னை சங்கர பகவத்பாதா பிறந்த ராஜ்யத்தில் போட்டிருந்தா மடத்துக்கு உபகாரமாக இருக்குமேன்னு நினச்சேன்னா. பீகாருக்கு போட்ட ஆர்டர் 4-5 நாளைக்குள்ளே மாறி ரீஅலாட்டட் கேரளா, கேரளாவுக்கு ஒன்று அலாட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தகவல் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிருக்கா, தடுத்தாட் கொண்டு இருக்கா. நான் என்னுடைய ஒரு கவிதையில் சொல்லியிருக்கேன், அருளுக்கு துளியேனும் தகுதியில்லா பாத்திரம் நான் அடிவண்டல்னு. ஆனால் அவள் அருகிடையை பார்க்குறா, அருள் அவளுடைய இயல்பு. தகுதியை பார்க்குறா, அவர் தயாபரிபூரன். அப்படியா கேரளாவுக்கு போய் சேர்ந்தேன். அப்போ கேரளாவில் இருக்கிறப்ப தேவகுளம்ங்கிற ஊரில் சப் கலெக்டராக இருந்தேன். மதுரையில் தரிசனத்துக்கு வந்திருந்தேன். மதுரையில் சேதுபதி ஹைஸ்கூலில் அவள் முகாம். அங்கே எல் கிருஷ்ணசாமி பாரதின்னு பார்லிமெண்ட் மெம்பர், லக்ஷ்மி பாரதின்னு அவருடைய ஒய்ஃபு, மனைவி, அவங்க எம்எல்ஏயாக இருந்தவங்க. அவருடைய ஒரு பிள்ளை லக்ஷ்மிகாந்தன் பாரதின்னு, அவர் பின்னால் ஐஏஎஸ் ஆனார். அவர் செங்கல்பட்டு கலெக்டராகவும் இருந்தார். சென்ட் ஜோசப் காலேஜில் என்னோட கூட படித்தவர். அந்த லக்ஷ்மி, இவர் கிருஷ்ணசாமி பாரதியும் அவருடைய சகதர்மினியும் எங்களை பெரியவாள்கிட்ட கூட்டின்னு போனான். மறுநாள் காலம்புரை கூட்டின்னு போயிருந்தேன். முதல் நாள் ராத்திரி நான் உத்தரவு வாங்கிட்டாச்சு. பெரியவா என்னை பார்த்ததும், நீ ஒரு ஜில்லா கலெக்டர், நீ ஒரு சன்னியாசி முன்னாலே இப்படி சுற்றின்னு இருந்தா உன் ஜோலியை நீ பார்க்க வேண்டாமான்னா. எனக்கு கொஞ்சம் அசடு வழி ஆரம்பிச்சு கொடுத்து. நான் ஜில்லா கலெக்டர் இல்லை, நான் சப் கலெக்டர் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னோட பரிபாடி என்னன்னு கேட்டா மலையாளத்தில், ப்ரோக்ராம் என்னன்னு. நான் சொன்னேன், இந்த போஜனமானதும் நான் திரும்பி தேவகுலம் போயிடுவேன்னு. போஜனத்துக்காக காத்துட்டு இருக்காதே, இப்போவே நேராக போயிடு, கையில் ஜாடை காமிச்சு காரில் தானே வந்திருக்கேன்னா. ஆமான்னு. நேராக தேவிகுளம் போயிடு, வழியில் எங்கேயாவது தங்குவியான்னா. இல்லை, வழியில் நான் எங்கள் அண்ணா மூணாரில் டாக்டராக இருக்கார், அங்கே ராத்திரி தங்கிட்டு பிச்சைக்காரனுக்கு தேவிகுளம் போகிறேன்னு. வேண்டாம் வேண்டாம், நீ தேவிகுளத்துக்கு நேராக போயிடு, பிச்சைக்காரனுக்கு மூணாருக்கு போய்க்கோன்னா. சரி, அங்கே ஏதாவது குழப்பமோ, அங்கே மத யானைகளுடைய அட்டகாசம் இருக்கும், பின்ன ஏதாவது தொழில் தர்க்கமா, இன்னும் பயந்துட்டு அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே தேவகுளம் போய் சேர்ந்தா தந்தி காத்துருக்கு, ஆலப்புழை ஜில்லா கலெக்டராக உன்னை போஸ்ட் பண்ணியிருக்கு. காலையில் நான் சப் கலெக்டர் தான், ஜில்லா கலெக்டர் இல்லைன்னு சொன்னேன். அங்கே போனால் ஆலப்புழை ஜில்லா கலெக்டராக உன்னை போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு ஆர்டர். அதே மாதிரி தான் ஒரு ஏப்ரல் 13ஆம் தேதி, மறுநாள் காலம்புரை 14 விஷு பிறக்க போகிறது. தமிழில் சித்திரை, அங்கே விஷு. நான் பெரியவாளை அங்கே தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் கிணத்தங்கரையில். அப்போ உன்னோட பரிபாடி, நான் ஒரு பெரிய பலாப்பழம் கொண்டிருந்தேன், பூர்ண பழம்னு. அது மேலே காவி வஸ்திரத்தை போட்டுட்டு தலையை வச்சுன்னு படுத்தணுட்டா பெரியவா. அப்போ உன்னோட பரிபாடி என்னன்னா, நான் பிச்சைக்காரனுக்கு விஷு கனியாக பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போகிறேன்னு. அது சங்கரமணம் ஆயிடுத்து, இங்கே ராத்திரி தங்க வேண்டாம், நீ திரும்பி போயிடு. நாளை காலையில் நீ எர்ணாகுளத்துக்கு, நான் கேந்திர கவர்மெண்ட்டில் இருந்தேன் அப்போ, ரப்பர் போர்டு சேர்மன், ஏலக்காய் போர்டு சேர்மன், முந்திரி பருப்பு போர்டு சேர்மனாக எல்லாம். ஆகையினால நீ நேராக ராஜராஜேஸ்வரியை தரிசனம் பண்ணிட்டு நங்கநல்லூரில் போயிடு. ரொம்ப கூட்டமாக இருக்கும், பட் நான் சொன்னேன்னு சொல்லு, உன்னை தரிசனம் பண்ணி அனுப்புவான்னா. சரின்ட்டு அங்கேருந்து தரிசனம் பண்ணிட்டு போனேன். போனால்
அந்த கேந்திர கவர்மெண்ட் ரப்பர் போர்டில் என்னோட பிஏயா இருந்தவர், பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் நைனான்னு பேர். ஏர்போர்ட்டில் வந்து காத்திருந்தார். நேற்றையிலேருந்து மத்தியானத்துலேருந்து சீஃப் செக்ரட்டரி நிறைய தடவை கேரளா சீஃப் செக்ரட்டரி உங்களை கான்டாக்ட் பண்ண, தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு. என்னடான்னு போனால் அவரை கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரியை கேட்டால், உன்னை ரெவென்யூ போர்டு மெம்பராக போஸ்ட் பண்ணியிருக்கு, நாங்களும் கேந்திர கவர்மெண்ட்டுக்கு தந்தி அடிச்சிருக்கோம், உன்னை உடனே ரிலீவ் பண்ண சொல்லி, நீயும் அங்கே கூப்பிட்டு வேகமாக ரிலீஃப் வாங்கிட்டு இங்கே திரும்பி வந்துடுவோம் ரெவென்யூ போர்டு. அதுக்கு முதல் நாள் என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப எப்பவும் ரப்பர் போர்டுன்னா பெரியவா என்ன பண்ணுவா, கையிட்டு ஒரு போர்டு போடுவா, அதை இப்படியே அழிப்பா ரப்பர் போர்டுன்னு. அன்னைக்கு என்ன பண்ணா, அறிமுகப்படுத்தினவர் ஏலம் போர்டு சேர்மன்னார், ஏலக்காய் போர்டு சேர்மன். வருஷா வருஷம் ஏலக்காய் மாலை பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கும் பாக்கியம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்பவும் கிடைக்கிறது, ஜெயந்திக்கும் ஆராதனைக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஏலம் போர்டுன்னு சொன்ன உடனே, ஏலம் போடுன்னா யாரை ஏலம் போடுறது, எதுக்காக ஏலம் போடுறது? நான் அப்புறம் இப்படி ரப்பர் போர்டுன்னு அப்போ சொன்னால், நீ காஃபி போர்ட்லேயும் நான் மெம்பராக இருந்திருக்கேன், நீ காஃபி போர்டு ரப்பர் போர்டு ஏலம் போர்டுன்னு சொல்லிட்டு இருந்தா என்னைக்கு ரெவென்யூ போர்டு மெம்பர் ஆகிறதுன்னு சொன்னான். இதெல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை, எல்லாமே பெரியவா போடுற பிச்சைன்னு. அப்போ அங்கேருந்து போனால் என் பிஏ காத்துட்டு இருந்தார், சீஃப் செக்ரட்டரியை கான்டாக்ட் பண்ணியிருக்காருன்னு. அங்கே கூப்பிட்டு கேட்டால் உன்னை ரெவென்யூ போர்டில் போஸ்ட் பண்ணியிருக்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னா, அதான் அவளை பற்றி நான் எழுதியிருக்கிறது. அவள் சந்நியாசம் வாங்க கலவைக்கு வண்டியில் வந்துட்டு இருக்கிறப்ப மடத்து காரியஸ்தர் சொன்னாராம், நீங்கள் இனிமேல் ஆற்றுக்கு திரும்பி போக முடியும்னு தோணலைன்னு. என்னன்னே எனக்கு புரியலை, ராம ராம ராமான்னு சொல்லிட்டு வந்தேங்கிற அவ்வளோ ஒரு வினயம். நேற்று இன்று நாளை எனும் நிலை கடந்த ஞானகுரு, காலம் தொலைவிவற்றை கடந்து நிற்கும் மாபுருஷன், ஞான மகாசக்தி பெற்ற ஞான மகன். அவர் அவ்வளவு அடக்கமா வினயமா, எனக்கு என்னன்னே புரியல அப்படிங்கிற. ஆனால் இங்கே வந்ததும் அவர் அனுகிரகம் ஆட்கொண்டாச்சு, அனுகிரகம் ஆட்கொண்டாச்சு. அவர் அனுகிரகம் ஆட்கொண்டாச்சு. அவர் இங்கே வந்ததும் அவளுடைய குருநாதர் பரமகுருநாதர், குருநாதர் வந்து பூர்வாசிரமத்தில் அவருடைய அண்ணா லக்ஷ்மிகாந்தன், மகா பெரிவாளுடைய புண்ணியவதி தாயார் மாதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மாளோட தமக்கை புதல்வர் லக்ஷ்மிகாந்தன். இவர் சுவாமிநாதன், செல்ல பெயர் கிணி, கிளி, குழலினும் யாழினும் இனிய குரல், அதனால செல்லமா கிணின்னு பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தா. இவருக்கு அங்கே வந்ததுமே வைராக்கியம் புரிச்சாச்சு, சித்த சங்கல்பம் ஆயிடுத்து, மனோதிடம் ஆயிடுத்து. அவர் சந்நியாசம் ஆசிரமம் ஏற்றுண்டா, துறவரம் பூண்டா, முண்டனம் தண்டு கமண்டலம் காஷாயம் சுவீகரித்து சந்நியாசாசிரமம் ஏற்றுண்டா. இந்த தண்டுங்கிறது அறச்செங்கோல், அதில் பரசு முத்திரை, மோக முத்கரம். கமண்டலுங்கிறது அனுகிரகத்தின் அமுதம் துளும்பும் அக்ஷய பாத்திரம், அதை அவள் சுவீகரித்தார். ஆனால் அப்பா அம்மா கிட்டக்க இல்லை, அப்புறம்தான் தரிசனத்துக்கு வந்தா. வந்தப்போ அப்பா கண்ணில் கண்ணீர் வந்துவிடுதான். ஏன்னா பால்ய பருவத்தில் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதுக்காக அவருடைய ஒரு நண்பரை கூப்பிட்டு காமிக்க சொல்லியிருக்கார். அவர் நல்லா இந்த கலையில் வல்லவர். அவர் இந்த குழந்தைய காலை அலம்பிண்டு வான்னு சொல்லி மடியில் காலை வச்சுட்டு குனிஞ்சு பார்த்தாராம். பெரியவா ரொம்ப வினயம், என்ன மாமா என் பாதத்தை போய் மடியில் வச்சுக்கிறேன் நான். அவர் அப்போவே அந்த பாதத்தில் சங்கு சக்கர முத்திரை எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு மகோன்னதமான எதிர்காலம் காத்துட்டு இருக்குன்னாராம். அப்பா சர்க்கார் உத்தியோகஸ்தர், ஸ்கூலில் சீனியர் இன்ஸ்பெக்டர். லௌகீகமாக அவர் என்ன நினச்சார், அதிபுத்திசாலியான குழந்தை, பைபிள்லேயே பிரைஸ் வாங்கினவர், ஆர்தர் ட்ராமா ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் நடித்தவர், அதிபுத்திசாலி. அதனால் லௌகீகமாக ஐசிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகி கவர்னராகவும் ஆகி ஒருவேளை வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஆகி நைட்டு ஊடெல்லாம் கிடைச்சி சர்பட்டம் எல்லாம் பெற்றுன்னு இருப்பாரோன்னு லௌகீகமாக நினச்சார். சர்பட்டம் இல்லை, சர்வலோக சரண்யன்கிற பட்டம், மகா பெரியவாள்ங்கிற கீர்த்தி முத்திரை,
நடமாடும் தெய்வங்கிற சீர்த்தி திருப்பெயர் அவளுக்கு வரப்போறதுன்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனா தாயார் எல்லா ஸ்திரீகளும் ஜெகன்மாதாவோட அம்சம் இல்லையா, எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் அல்லவா. அதனால அம்மா பெரியவா சும்மா கேட்டுட்டு இருந்தா. அப்பா அம்மாவுக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் கூறி விடை கொடுத்து வழி அனுப்பிச்சார். ஆனா அவ அப்புறம் தரிசனத்துக்கு வரவே இல்லை. நாள்தோறும் உயரும் இவருடைய சீர்த்தியை செவிமடுத்தாலே தவிர்த்து இமயத்தை முட்டி மேருவை தொடும் இவருடைய சீர்த்தியை செவிமடுத்தாலே தவிர்த்து தரிசனத்துக்கு வரவே இல்லை. இவா அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் மடத்துல வித்யாபியாசம், அப்புறம் மகேந்திரமங்கலம் கிராமத்துல வித்யாபியாசம். அதுவும் முடிஞ்சு 1914 20வது பிராயத்தில் திரும்பி வரப்ப ஞான சாகரமா திரும்பி வந்தா. ஞானத்தின் பூரணம், கருணையின் நிறைவு, காமகோடி தாயின் கண்கண்ட வடிவம், பிரத்யக்ஷ காமாட்சி, வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் சத்தியத்தை, ஒவ்வொரு நாடி துடிப்பிலும் தர்மத்தை வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் பிரத்யக்ஷ பிரதி உருவம். பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமகோடி சாம்ராஜ்யத்தின் 4 கோடிகளிலும் ராமநாமத்தை ஒலிக்க எதிரொலிக்க செய்தார். இவர் ராமச்சந்திர பிரபுவின் பிரத்யக்ஷ பிரதி உருவம். அபார கருணா சிந்து, ஞானதம் சாந்த ரூபினம், யதீயம் ஸ்வரூபம், சதா திவ்யாவதாரம், குரு சிரேஷ்டம். எஸ்ய ஸ்மரண மாத்திரேன சித்த சுத்தி பிரதாயதே தம் நமாமி எதி சிரேஷ்டம் பகவன்னாம் போதேந்திரம் சகதாம் குரும். அவர் எஸ்ய ஸ்மரண மாத்திரேன நாம பக்தி பிரஜாயதே தம் நமாமி எதி சிரேஷ்டம் பகவன் நாம போதேந்திரம் ஜெகதாம் குரும். இவர் எஸ்ய ஸ்மரண மாத்திரேன சித்த சுத்தி பிரஜாயதே தம் நமாமி எதி சிரேஷ்டம் சந்திரசேகரேந்திரம் ஜெகதாம் குரு. மகா பெரியவா மாம்பலத்தில் சிவன் கோவில் அங்கே முகாமா இருந்தார். பக்தவத்சலம் முக்கியமந்திரி, பெரியவாளுடைய பரம பக்தர். மறுநாள் காலம்புற பிச்சைக்காரன் பெரியவா அங்கிருந்து திருவான்மியூருக்கு நடந்து பாத யாத்திரை கூட நடந்து செல்லும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தது. அப்படி நடந்து போகிறப்ப எதிர்த்தாப்புல ஒருத்தன் வந்தான். பார்த்தாலே கொஞ்சம் நாஸ்திகன், முரடன்னு தோணித்து. ஒரு செருக்கு, அவமரியாதை, அப்படி வந்தார் அவர். உடனே கிட்டக்க வந்துட போறாளேன்னு கூட 1-2 போலீஸ்காரா இருந்தவ அவரை ஒதுக்க போனான். ஆனா பெரியவா சிரிச்சுட்டே அவளை ஒதுக்காதேன்னு ஜாட காமிச்சு விட்டா. அப்புறம் அவனை பார்த்து, அவன் மகா பெரியவாளை பார்த்து காலில் செருப்பை கூட கயட்டலை. அவ்வளோ ஒரு செருக்கு, செருப்பை கயட்டாத செருக்கு அவனுக்கு. அப்போ அவன் ரொம்ப ஒரு செருக்கு. அதோட அவன் நீங்கள் தான் பெரியவாள்னு சொல்கிறீங்களே நீங்கள் தானா, சங்கராச்சாரிய சுவாமிகள்னு சொல்கிறாளே நீங்கள் தானா, அதுக்கெல்லாம் பெரியவா ரொம்ப அடக்கமாக வினயமாக கருணையாக கனிவாக தெரியாதுன்னு பதில் சொல்லிட்டான். அப்போ நீங்கள் எல்லாரையும் ஏதோ நல்வழிப்படுத்துகிறாமே, இந்தந்த காரியங்கள் செய்தால் தான் நல்வழி அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரியவா சிரிச்சுட்டே அதையும் கேட்குறார். அப்போ அவன் இந்த நீங்கள் சொல்கிற இந்த இந்து மதத்தை யார் ஸ்தாபிச்சான்னு கேட்குறான். அதுக்கும் பெரியவா தெரியாதுன்னு விட்றார். இந்து மதத்தை யார் ஸ்தாபிச்சான்னு தெரியாதுன்னு விட்றார். இது நல்வழியான்னு பதிலே சொல்லலை. அப்போ அதுக்கப்புறம் பெரியவா அது போட்டும், என் காரியம் அப்படி இருக்கட்டும், நீ இப்போ எங்கே போயின்னு இருக்கேன்னு. நான் கிண்டிக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னா. இந்த வழி போனால் கிண்டிக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறா. எங்கள் அப்பன் பாட்டன் முப்பாட்டன் காலத்திலேருந்து இந்த வழியாக தான் டெல்லிக்கு போயின்னு இருக்கோம், நானும் இப்படி தான் போயின்னு இருக்கேங்கிறான். எவ்வளவு நிச்சயமாக நீ இதை சொல்கிறியே, இங்கே மேலே பாருங்களேன், போர்டை கிண்டின்னு போட்டிருக்கேன் போர்டில். கிண்டிக்கு அப்புறம் இந்த ரோடு எங்கே போகிறதுன்னு கேட்டா பெரியவா. கன்னியாகுமரி வரைக்கும் இது போகிறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு. கன்னியாகுமரிக்கு இந்த ரோடு வழி போயிருக்கியான்னு. நான் போனதில்லை, பின்ன எப்படி அவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறேன்னு. இதுக்கு என்ன நம்பிக்கை வேண்டியிருக்கு?
இந்த ரோடு கிண்டி வழியாக கன்னியாகுமரி போகிறதுன்னு தான் போர்டே இருக்கு. எல்லாருக்கும் தெரியுமே இந்த ரோடு கிண்டி வழியாக கன்னியாகுமரி போகிறதுன்னு. அப்போ தான் பெரியவா சொல்கிறா, இந்து மதத்தை யார் ஸ்தாபிச்சாங்க, இந்த ரோடு யார் போட்டா தெரியுமான்னு கேட்குறா பெரியவா. யார் போட்டிருந்தா என்ன, இந்த ரோடு இருக்குது, இந்த ரோடு வழியே போனால் கிண்டி போகிறோம், தொடர்ந்து போனால் கன்னியாகுமரி வரை போகலாங்கிறது இருக்குது. அதனால் இது யார் போட்டான்னு எதுக்காக கேட்கணும்? எங்கள் அப்பன் பாட்டன் முப்பாட்டன் எல்லார் காலத்துலேயும் முன்னாலேயே இந்த ரோடு இருந்திருக்கு. அதனால இதை முதல்ல யார் போட்டாங்கிறது அனாவசியமான ஆராய்ச்சின்னுட்டாங்க. அப்போ தான் மகாபெரியவா சொல்கிறா, அதே மாதிரி தான்ப்பா இந்த இந்து மதத்தை யார் உண்டாக்கினா, நான் சொல்கிற பாதையை யார் போட்டான்னு எனக்கு தெரியாது. மகான்கள் ஆயிரக்கணக்கால இல்லை லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வேத காலம்னு நம்ம சொல்கிறோமே, நம்பிக்கையோடு சொல்கிறோமே, அந்த காலத்திலேருந்து இந்த பாதை இருக்குது. அதை நம்பித்தான் நான் போயின்னு இருக்கேன். நீ கன்னியாகுமரி பார்த்ததில்லைன்னு சொல்கிற மாதிரி இந்த ரோடு வழி போனால், இந்த நம்பிக்கை பாதை வழி போனால் எங்கே போய் இது முடியும்னு எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கையோட ஆத்ம விசுவாசத்தோடு நான் போயின்னு இருக்கேன், நீ போயின்னு இருக்கிற மாதிரி அப்படிங்கிறான். அது சொன்னதும் அவ்வளவுதான். அவன் செருப்பை கழட்டினான், செருக்கையும் கழட்டினான், கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரிச்சுட்டான். அது பிறகு பெரியவாளுடைய ஒவ்வொரு கேம்பிலையும் முகாமிலையும் யாரை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் இவனை பார்க்கலாம். அப்படி பரிபூர்ணமான பக்தனாயிட்டான், பாதாதிகேசம் பக்தனாயிட்டான் அவன். அதைத்தான் இதை ரொம்ப ரசித்து கேட்டவர் மேட்டூர் சுவாமிகள். எனக்கு கூட இடைக்கிடைக்கு மறந்து போயிடுறது, ஸ்லிப் ஆகிடுறது. ஏன்னா ரொம்ப அபாரமான ஞாபக சக்தி உள்ளவர்னு எனக்கு ஒரு பெயர். அதில் எங்களுடைய ஒரு சீஃப் மினிஸ்டர் PK வாசுதேவன் நாயர்னு, அவர்கிட்ட நான் எலக்ட்ரிசிட்டி செக்ரட்டரி, பவர் செக்ரட்டரியாக இருந்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி ஆகிறது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அனுப்புகிறோம், கர்நாடகத்துக்கு எவ்வளவு அனுப்புகிறோம்னு காணா பாடமாக நான் சொல்லுவேன். அப்போ அவர் என்ன ஹியூமன் கம்ப்யூட்டர்ம்பார். அவர் இப்போது சமீபத்தில் காலமானார். அவர் காலமானத்துக்கு முந்தைய பார்லிமெண்ட் மெம்பராகவும் இருந்தார். அப்போ என்னை பார்த்து ஒரு கல்யாணத்தில் பார்த்து கம்ப்யூட்டர் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். கம்ப்யூட்டர் ஃபுல் ஆஃப் வைரஸ் ஆகிடுதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு இப்போ கொஞ்சம் மறந்து விடுறது. இந்த அல்ஷீமியர்ஸ் டிசீஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த ஞாபகத்தை மறந்ததெல்லாம் அப்பப்போ ஞாபகப்படுத்துகிறார் மேட்டூர் சுவாமிகள்.